வணக்கம் மக்களே, நான் உங்கள் அருண் நாகலிங்கம். நாம் சென்னையிலேருந்து லோனாவாலாவுக்கு வந்திருக்கோம். டே 1 டைகர்ஸ் பாயிண்டில் வந்திருக்கோம். நம்மளுடைய லக்கு ஃபுல் கவர்டாக இருக்குது. மிஸ்ட்டை அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணி அருமையான ஒரு வெதரை கொடுத்துருக்கு. சூப்பராக இருக்குது இந்த கிளைமேட்டு. என்ஜாய் பண்ணுறோம் இந்த வெதரை. ஏன்னா ஒன்று வேலியை பார்க்க முடியாது, வேலி வியூன்றது மிஸ் ஆகி போச்சு. எப்போது மிஸ்ட்டு இருக்கும்போது வேலி வியூன்றது கண்டிப்பாக மிஸ் ஆக தான் செய்யும். ஆனால் இப்போ நாம் இருக்கிற இதே வந்து பார்த்தோம்னா அப்படியே ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி, தேவலோகத்தில் மிதந்து போகிற மாதிரி இருக்குது. நம்மளை சுற்றி பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா மிஸ்ட்டாகவே இருக்குது. சூப்பராக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே மிஸ்ட்டு நம்மளுக்கு தழுவி போகுது. அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்குது. இந்த ஹில்லோட பாயிண்ட்லேருந்து ஹையஸ்ட் பாயிண்ட்லேருந்து நம்ம பேசுகிறோம். பட் ஆனால் இங்கே ஹில் இருக்கானே நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஃபுல்லாகவே வந்து மறைச்சிருக்கு. சூப்பரான ஒரு கிளைமேட்டு, நல்ல ஒரு அருமையான ஒரு இடம். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வர்றதுக்கு மிஸ் பண்ணாதீங்க. இது டைகர்ஸ் பாயிண்ட்டு, அதுவும் சன்செட் டைமு பிரமாதமாக இருக்குது. ஆனால் சன்னையும் பார்க்க முடியாது, வேலையும் பார்க்க முடியாது. இது ஒரு வரப்பிரசாதம். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மிஸ்ட் இருக்காது, அப்போ வேலி நல்லா தெரியும், சன்னு நல்லா தெரியும். அது ஒரு மாதிரியான ஒரு வரப்பிரசாதம். எல்லாமே லக்கு தான் நமக்கு. இன்றைக்கி நமக்கு லோனாவாலாவில் ஃபஸ்ட் டே ரெயின் டே, அதில் நாம் வந்திருக்கோம். அதுதான் ஸ்பெஷாலிட்டி. அருமையான வெதர் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே இங்கே நல்ல அருமையான ஒரு வெதர் இருக்கும். உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சுன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. லோனாவாலாவை மிஸ் பண்ணாதீங்க. நாம் இப்போது டைகர்ஸ் பாயிண்ட் வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். மழை அடி வெளுத்து வாங்குது. ஒரு டாப் வியூ பாயிண்ட்டு இங்கே தான் இருக்குது. இங்கே நிறைய கடைங்க இருக்குது. அது ஒரு அட்வான்டேஜு. இந்த மழைக்கு இந்த கடைகள் தான் இப்போ நமக்கு புகலிடம். நம்ம மக்கள் அழகாக ஷெல்டராக இருக்குது இந்த கடை. டைகர்ஸ் பாயிண்ட் அல்லது டைகர்ஸ் லீப் என்பது மகாராஷ்டிரா மாநிலத்தில் லோனாவாலாவில் அமைந்துள்ள மிகவும் பிரபலமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகும். இது சயாத்ரி மலைத்தொடரில் அமைந்துள்ள மிக உயரமான பாறை விளிம்பாகும். இங்கிருந்து பள்ளத்தாக்குகள், பசுமையான மலைகள், நீர்வீழ்ச்சிகள் மற்றும் மேகங்களால் சூழப்பட்ட மலை விளிம்புகளை பார்ப்பது அற்புதமான இயற்கை காட்சிகளை ரசிப்பதற்கு ஒரு ஏற்ற இடமாகும். டைகர்ஸ் வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஆனால் ஒரு பிரோஜனம் இல்லை. சுற்றி மழை எட்டியான்னு அடிக்குது. ஒன்றும் தெரியல. வியூ பாயிண்ட் ஃபுல்லாக மிஸ்ட்டு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த கடை தான் இப்போதைக்கு புகலிடம். இந்த கடையில் வந்துட்டு 2 காஃபி சொல்லியிருக்கோம். இவங்க 2 பேரும் காஃபி சாப்பிட மாட்டாங்களாம். அப்பாவும் பையனும் பேபிஸாக இருக்காங்க, காஃபி கூட சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஆனியன் பக்கோடா சொல்லியிருக்கோம். அதை சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு, அவர் என்னமோ 45 மினிட்ஸ் ஆட்டோக்காரன் போயிட்டு வாங்கினாருங்க. 45 மினிட்ஸுக்கு வேலையே இல்லை. ஒரு நிமிஷத்தில் பார்த்தா எதுவுமே தெரியல. எழுத்தா மாதிரி வர ஆள் தெரியல. பாருங்கள், அந்த பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சுத்தமாக அப்படியே பனி மூடி இருக்கு. பனியோடு மழை மேகங்களை சேர்ந்து அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்துகிட்டே இருக்குது நம்மளை நோக்கி. இதில் எங்கே நம்ம போய் பார்க்குறது? வியூ பாயிண்டில் போனால் ஒன்றும் தெரியாது. ஆனால் அங்கே போனோம்னா இங்கேருந்தே ஒன்றும் தெரியல. அங்கே போய் என்ன தெரிய போகுதுன்னு தெரியல. அப்படியே நின்றுட்டேன் நான். சுத்தமாக வந்து அப்படியே மிஸ்ட் வந்து மறைச்சிருக்கு. அவ்வளோ அருமையாக இருக்குது கிளைமேட்டு. ஃபஸ்ட்டு டே சூப்பராக இருக்குது. நல்ல கிளைமேட்டு, நல்ல மழை, நல்ல அருமையாக இருக்குது இந்த இடம். இந்த பாறையின் வடிவம் பாய்ந்து செல்லும் புலியை போன்ற தோற்றம் கொண்டதால் இதற்கு டைகர்ஸ் லீப் என்று பெயர். மழைக்காலத்தில் சுற்றியுள்ள மலைகளில் பல சிறிய நீர்வீழ்ச்சிகள் உருவாகும். மேகங்கள் மலைகளை தழுவி செல்லும் காட்சி கண்கவர் காட்சியாகும். சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனம் காண மிக சிறந்த இடம். புகைப்படம் மற்றும் வீடியோ எடுப்பவர்களுக்கு விருப்பமான ஒரு இடமாகும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியல. சுத்தமாக ஒன்றும் தெரியல. ஜூன் முதல் செப்டம்பர் வரை பசுமையான மரங்கள், மூடு பனி, நீர்வீழ்ச்சிகள் நிறைந்த சிறந்த பருவமாகும். அக்டோபர் முதல் பிப்ரவரி வரை குளிர்ச்சியான வானிலை மற்றும் தெளிவான பள்ளத்தாக்கு காட்சிகளை நாம் காணலாம். டைகர்ஸ் வியூ பாயிண்ட்டு இது க்யூவில் போகிறதுக்கு உண்டான ஒரு இது பண்ணி வச்சுருக்காங்க, ஃபெசிலிட்டி பண்ணி வச்சுருக்காங்க. பட் நல்லா உடஞ்சி கிடக்குது. பட் ஆனால் இப்போ அந்த இதுக்கு அந்த முனையில் இருக்குது வியூ பாயிண்ட்டு. இந்த இடம் நாம் தங்கியிருக்கும் ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இங்கே நுழைவு கட்டணம் என்று எதுவும் தனியாக இல்லை. பாறை விளிம்புகளுக்கு மிக அருகில் செல்ல வேண்டாம். மழைக்காலத்தில் வழுக்கக்கூடிய காலணிகளை அணிய வேண்டாம். மழை பெய்து நின்றுடுச்சு. ஆனால் இப்போ நான் எந்த பக்கம் வந்தேன்னு எனக்கே தெரியல. இந்த மலையில் எந்த கடை இருந்த கடையெல்லாம் காணோம். சுத்தம் இப்போ இன்னும் மிஸ்ட்டு அப்படியே மிஸ் ஆகாமல் எல்லா இடத்துலையும் இருக்குது.
இனி எங்கேயும் போக வேண்டியதில்லை, பெஸ்ட் நம்மக்கிட்டே வந்துடுச்சு. சூப்பரான கிளைமேட், அருமையும் அருமை. கனமழை மற்றும் பலத்த காற்று வீசும்போது கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். குழந்தைகளை எப்போதும் கண்காணிக்கவும். லோனாவாலாவின் மிக அழகான இயற்கை காட்சியிடங்களில் இந்த டைகர் ஸ்லீப்பும் ஒன்று. மழைக்காலத்தில் மேகங்கள், பசுமை மற்றும் நீர்வீழ்ச்சிகள் அனைத்தையும் ஒரே இடத்தில் பார்க்கக்கூடிய இடமாகும். அது உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை வழங்கும். குடும்பமாக நண்பர்கள் சூழ இயற்கை ஆர்வலர்களுக்கு பொழுதுபோக்கிற்கான சிறந்த இடம் இதுவாகும். சுற்றிலும் பனி மேகம், திடீர்னு ஒரு மழை அடிச்சுது பாருங்க, அப்படி அடிச்சுது. உள்ளே ஆக்சுவலாக வந்து ரெயின் கோட்டு போட்டிருக்கேன், நனையாமல் இருக்குது. ஆனால் உள்ளே வந்து குளிரில் என்ன சொல்கிறது, இது போட்டிருக்கிறது அந்த ஒரு புழுக்கத்தில் அப்படி ஒரு வேர்வைன்றது உள்ளே வருது. அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்குது. சூப்பரான ஒரு கிளைமேட்டு, அருமையான இடம். இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். பிரமாதமான ஒரு கிளைமேட்டு. சூப்பர். மக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். வேலையை பார்க்க முடியல, சன்செட்டு பார்க்க முடியலன்ட்டு. இங்கே 2 கேமல் இருக்குது, கேமல் ரைடு. போகிறவங்களுக்கு நல்ல, குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். பட் நான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கேமல் ரைடு போக முடியாது, அந்தளவுக்கு இருக்குது. ஆட்டோவில் பயணம். இங்கே ஸ்வரூப், இங்கே விஸ்வா, இங்கே அருண், இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹரி, எல்லாம் சேர்ந்து ஒரே ஆட்டோவில் 4 பேர் பயணம். கிளைமேட் எப்படி இருக்குன்னா அருமையான கிளைமேட். இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு நாம் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா இம்மிடியேட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண் நாகலிங்கம். நன்றி, வணக்கம்.